தேவலேன்னு கவலைப்பட்டு இருக்கார். அந்த சமயம் விஸ்வாமித்திரர் பார்த்தார், குழந்தை ராமா தனுஷ பாத்தியா? வத்சா ராமா தனுஷ் பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். வத்சாயா ராமா, குழந்தை ராமா பாருப்பா. ராமர் புரிஞ்சுடுத்து. பாருப்பான்னு சொல்ற முன்னிகன்னு சைக்கதலிசிங்கிற அழகல் அல்ல, சைகையாலேயே எடுப்பான்னு சொல்றார். வாய் பாருப்பான்னு சொல்றது, கண்ணாலே எடுப்பான்னு சொல்றார் விஸ்வாமித்திரர்னு புரிஞ்சுட்டார் ராமர். பாவம் தெரிஞ்சு நடந்துபார். இந்த சபையில அத்தனை ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கானா, இன்னும் நிறைய ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கா. இப்படியே பாக்குறா, என்ன ஏதோ ஒரு சின்ன பையன் 15 வயசு புள்ளை அழிச்சுன்னு வந்து தனுஷ வேணா பாருப்பா எடுப்பான்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர். இவரும் நான் வேணா எடுக்கட்டுமான்னு கேட்டு இருக்கார். நமக்கெல்லாம் என்ன கௌரவம்னு கேட்டேன். ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். துமுறா இப்படி துமுறா உட்கார்ந்து இருக்கான், தலையை இப்படி தூக்கின்னு உட்கார்ந்து இருக்கான். சிசுபால் என்ன சொல்லுவாளே, அண்ணா இருந்தே இருப்பான். அவன் அந்த மாதிரி இவாள்லாம் அண்ணா இருந்தே இப்படி இருக்கா. என்ன பண்றான் பாப்போம் போட்டி பைய அப்படின்னு கர்வத்தோட உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த சமயம் ராமர் சிவதனுஷ் பக்கத்துல அப்படி கையை அப்படி கொண்டு போனார். கொண்டு போனதுமே யானை கரும்பை எப்படி இப்படி நிமிர்த்தி கையாளுமோ அந்த தனுஷை இப்படி நிமிர்த்தினாரோ இல்லையோ, தனுஷ் நிமிர்ந்தது. அத்தனை ராஜாக்கள் தலையும் கவுந்துதான். ஜாவரனு தஜா ஜாவரன் விடோ ஜாவரனு தஜா ஜாவரன் விடோ ஜாவரனு தஜா ஜாவரன் விடோ ஜாவரன் பரபங்கஜ ஜாவரனு தஜா ஜாவரன் விடோ ஜாவரன் சிதராஜ ஜாவராஜ ஜாவரன் சுரபாவனிய முனி ஜீவன நிரமுனி பரபங்கஜ பூபாலுல கர்ப்பம் புலன சுகோர. அத்தனை பூபாலர்களுடைய கர்வத்தை நீக்கிறார். ஜாங்கிற இந்த ஒரு சொல்லாலேயே தியாகராஜ சுவாமிகள் விளையாடுறார், வார்த்தையாலே விளையாடுறார். சம்ஸ்கிருதத்துல ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஜாவரனுத ஜா ஜாவர பிடௌ ஜாவர ஜா ஸ்ருத தியாகராஜ ஜாவராஜ. இவ்வளவு ஜாக்கும் தனி அர்த்தம் இந்த கட்டத்துல சொல்றார். ஜானா தனுஷ், தனுஷ கையாள்றதுல சிரேஷ்டமான அத்தனை ராஜாக்களையும் தலை கவுர வச்சார் ராமர். ஜாவரனுத இந்த ஒரு தனுஷ நிமிர்த்தி அத்தனை ராஜாக்களையும் கவுர வச்சார். ஜா ஜாவர ஜானா அடுத்த ஜாக்கு பூமி, பூமியினுடைய பெண். பூமி ஜா, தரணி ஜா, சீத்தை. இந்த அத்தனை ராஜாக்களையும் தலையை கவுர வச்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார். பிடௌஜா வரஜா. பிடௌஜஸ் அப்படின்னா இந்திரன். பிடௌஜஸ் இந்திரனுடைய அவரஜன் தம்பி. இந்திரன் தம்பி ராமனேன்னு கூப்பிடுறார். ராமன் எப்படி இந்திரன் தம்பி ஆவார்? வாமன அவதாரத்துல பகவான் இந்திரனுடைய தம்பியாம். அதனால அதை சொல்லி கூப்பிடுறார். பிடௌஜா வரஜா ஸ்ருத தியாகராஜ. தியாகராஜனால ஆசிரிக்கப்படுபவனே, அப்பேற்பட்ட வீரனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ராமர் நிமிர்த்தி விட்டார் தனுஷ. இங்கேந்து இந்த நான் கயிறை இழுத்து மேல கட்டணும், கீழேந்து இழுத்து மேல கட்டணும். தனுஷ நிமிர்த்துறது மட்டும் நிபந்தனை கிடையாது, கட்டி அதை கையாளணும் இல்லையா, முறியடிக்கணும். இழுக்கும் போதே இந்த இடத்துல தியாகராஜ சுவாமிகளுக்கு ஆசை சீதை ராமரை பார்த்துடும். மற்றவாழ்லாம் கன்னியாமடத்துல பார்த்தான்னு சொல்றா இல்லையா, தியாகராஜ சுவாமிகள் இங்கே கொண்டு வரார். இப்படி நான் கயிறை இழுக்கும் போதே அதோ சீத்தை அங்க நின்று இருக்காளாம். சீதைக்கு ஆசை, நம்மள கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னு தெரியணுமே, பாக்கணும்னு ஆசையா இருக்கே. வெறிச்சு பார்க்க முடியாது, அந்த காலத்துல எல்லாம் வெக்கப்படுவா. அதனால இப்படியே வெறிக்க மாப்பிள்ளை யாருன்னு பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலாம் நினைச்சுட்டு இருக்கிற அந்த சீதை கல மனுமுக கலகலி தீன சீதா குலு கொச்சுனோர கண்முலனு ஜூஜனின் முகன ருச்சிர. கலகல மனுமுக பளபளன் ஒளி வீசுற கண்ணங்களோட சீதை தன்னுடைய கை வளைய சரி பண்ணி விட்டு குலுங்குறதா அந்த குலு குச்சு,
அந்த கைவள குலுங்க சரி பண்ணி விட்டுக்கிற வியாஜத்துல பார்த்துடலாம்னு நினைக்கிறான். எப்படி ருக்மிணி பாகவதத்துல தன்னுடைய சுருட்டையான கேசத்தை தூக்கி வருடி விட்டுக்கிற வியாஜத்துல இப்படி பார்த்தா ததிரிஷே அச்சுதம் சா கண்ணனை பார்த்துட்டான். அதுபோல இவள் மெல்ல யாரும் பார்க்காதபடி தன்னுடைய கைவளைய குலுங்கி குலுங்கி சரி பண்ணி விட்டுக்கிற வியாஜத்துல இப்படி பார்த்தா ஓர கண்ணுள்ளனோ ஜூச்சே ஓர கண்ணால பார்த்துட்டாலாம் சீத்தை. யாருமே பார்க்கல, நம்மளுடைய ராமரை ஓர கண்ணால பார்த்துட்டோம், யாரும் பார்க்கல நினைச்சுட்டு இருக்கிற சீத்தைய நம்ம தியாகராஜர் பார்த்துட்டார். கல கல மனுமுத கலகலிகின சீத குலு கூச்சுனோ ஜூஜனின் சீதையோடைய மனசையும் சேர்த்து இழுத்து மேல கட்ட போராட்டனார்னு ஒரு சதம் வந்துதான். ஆமா, அந்த மாதிரிதான் பட்டுன்னு அந்த தனுஷ் முறிஞ்சுடுத்தான். அந்த வில்லு முறிஞ்சுதோ இல்லையோ அத்தனை பேருக்கும் சந்தோஷம். ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரயாமாச தத்தனு ஆரோபயித்வா ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரயாமாச தத்தனுः தத்பவஞ்ச தனுர்மத்யே நரஸ்ரேஷ்டோ மகாயசாஹ தத்பவஞ்ச வில்லும் முறிஞ்சுது. ஜனகர் கவலைப்பட்டு இருக்காருன்னு சொன்னோமே, இவர் நம்மள மாப்பிள்ளையா வந்துடணுமே கவலைப்பட்டு இருக்காரு. அந்த கவலையும் சேர்த்து முறிஞ்சுதான். சந்தோஷமா இனி கல்யாணம் தான் நினைச்சுட்டு மாலைய கழுத்துல போடலான்னு பாக்குறா சீதை. ராமர் பார்த்தார், அதெல்லாம் அப்பானுடைய அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அப்படி இருக்கணுமா. சந்தோஷப்படுறார் ஜனகர். பேர்பட்ட பித்ருபக்தன் இப்பவே தெரியாது. அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், பொண்ணு நீ இருக்க, பையன் நான் இருக்கேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற மாப்பிள்ள ராமர் இல்லையே. ராமர் அப்பா சொல்படிதானே பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது தானே அவருக்கு முக்கிய குறிக்கோளே. அதனால தசரதருக்கு மன ஓலை அனுப்ப தசரதரும் கேள்விப்பட்டு அத்தனை ராணிகளையும் அழைச்சின் வரார். பரத சத்ருக்னால அழைச்சின் வரார். லக்ஷ்மணர் ஏற்கனவே ராமரோட இருக்கார். ஒரே முகூர்த்தத்துல 4 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதான். இப்படி 3 பல்லாக்குல ராணிகள் வர, கனக்க ரதத்தில் தங்க தேர்ல மாப்பிள்ளைகள்லாம் வர, அப்படி ஒரு ஏற்பாடாம். சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளுக்குன்னா கல்யாணம் ஏற்பாடை பத்தி கேட்பானே, எல்லாமே தங்கமயமா இருக்கான். சிலதெல்லாம் தங்கமா வச்சுக்க முடியாது, இந்த நெய் தர்ப இதெல்லாம் தங்கமா மாத்திக்க முடியாது. அதை தவிர எல்லாம் தங்கமா இருக்கான். அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்கறதாத ஜனக நிருபதி மனோரத மகாநவ பாரம் கத்வா பரவானந்த ஜலதோ நிமக்னஹ ஸ்ரீ கோதண்ட தீக்ஷா குரோ விவாக மகோத்சவாய க்ஷிதிரத வரபூரித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிருத்திவீபதி வந்திதம் தசரத மகாராஜம் ரதகஜ துரக பதாதி சகிதம். 18 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேரையும் சொல்றார். பேரி மிருதங்க மத்தல காகல துந்துவி தூரி தும்புரு வீணா வேணோ நூபுர மட்டுக டிண்டி மடமருக ஜஜ்ஜரி ஜல்லரி தவள சங்க பணவ படக अष्टादशवाद्य घोष संतत शब्दायमान सकल दिगंतरे अब्जभव जिष्णुमुख कृष्ण सकल दृढ सप्त सप्तम मरुदष्टवसु यक्षगण सिद्ध जन रुद्रगण मुद्रित पवित्र तत मित्रकुल रत्न सुगुण सवस्तमस्त प्रशस्त भृतस्तोमनिनदे भानुकुल रत्न दीप सकल जलधर श्याम सकल लोकाभिरामं श्रीरामं सन्निवेश्य कलहंसगामिनीं श्रीरघुनन्दनाभिमुखीं सीतां जनकसुतां सन्निवेश्य कल्याण महावैभवम् आरभत.
கல்யாண மகோத்சவம் ஆரம்பிச்சுடுத்து. அதி விசேஷமா ஏராளமான கூட்டங்களும் ஜனங்களும் வேத கோஷமும் வாத்திய கோஷமும். வசிஷ்டர் தான் பூர்வாங்கமான கிரியைகள்லாம் முடிச்ச பிறகு பெண்ணை கூப்பிடுறார். பெண்ணை கூப்பிட்டா சீதை அங்கேருந்து வராளாம். எப்படி இருக்கார்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அவ்வளோ அலங்கிருத்தையா அத்தனை ஆபரணங்களும் பூஷிச்சு கொண்டு வித்யுத் பிரவாம் மின்னல் கொடி போல ததசீதாயாம் சமானிய சர்வாபரணபூஷிதாம் வித்யுத் பிரபாம் விஷாலாக்ஷீம் ஸ்னிக்த குஞ்சிதமூர்தஜாயாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன கிஞ்சித் பீதேன சம்பிரதாயாம் வாசித்தேனோத்தரியேன சுரக்தேன சுசம்ரிதாம் சுசம்ரிதாம் ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம். அத்தனை ஆபரணங்களும் பூஷிச்சு கொண்டு கழுத்திலேயே வைரமால மாங்காமால கல்லட்டிக ரெட்டவடம் செயின் எல்லாம் போட்டுண்டு விரல்கள்ல உயர்ந்த மோதிரங்கள்லாம் போட்டுண்டு தலையில சந்திரபிரப சூரிய பிரப நெத்தி பட்டம் ஜடநாகர் குஞ்சலம் எல்லாம் வச்சுண்டு காதுகள்ல உயர்ந்த குண்டலமும் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன ஹம்ச பார்டர் போட்ட பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கானா வால்மீகி பகவான். அது முத கொண்டு பாக்குறார். ஹம்ச பார்டர் போட்டிருக்கான். சரியில கொஞ்சம் பீத்தேன கொஞ்சம் எல்லோவா இருக்கான், கொஞ்சம் மஞ்சள் பட்டு அழகா அப்படி வரும்போதே வித்யுத் பிரபாம் விஷாலாட்சி அன்ன நடல வராளாம். ஹம்ச கதியில வரா. ஹம்ச பார்டர் வேற போட்டிருக்கு, ஹம்ச கதியில வேற வரா. அன்னபட்சி தான் வருதோன்னு சொர்ண ரேக்குக்கு தக 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 தகன்னு இருக்காளாம். வந்தா பார்க்க மாட்டாளோ சீதைய, ராமர் பார்க்க மாட்டாரோ? அவர் ரொம்ப கம்பீர புருஷன், நிரபேட்சனா இருப்பாராம். சில மாப்பிள்ளைகள் மாதிரி பெண்ணையே பார்த்துண்டு கல்யாணத்துக்கு யார் வரா யார் போறான்னு பார்க்காத அப்படியே அப்படியே பெருக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்க்க பிடிக்காது. அப்படி இல்லாதபடி நிரபேட்சனா கம்பீரமா நிக்கிறார். நின்னா ஜனகருக்கு தோன்றது, அடாடா நம்ம சீதைய பார்க்க வேண்டாமா, இப்படி இருக்காள், இவ்வளவு அழகா இருக்கா. இப்பதான் பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். பாணி கிரகணம் தான் முக்கியமான கட்டமா. திருமங்கல்ய தாரணயத்தை விடையே கல்யாணத்திலேயே முக்கியமான கட்டம் பாணி கிரகணம். அத சொல்றார் வால்மீகி பகவான். ஜனகர் சீதையோடைய கை எடுத்து ராமருடைய கை மேல அப்படி வைக்கிறார். வச்சா கனக லதைய மரகத ஸ்தம்பத்துல அப்படி படர விட்டது போல கண்கொள்ளா காட்சியா இருக்காம். பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். எம் சீதா மம சுதா சஹதர்மச்சரீதவ யம் சீதா மம சுதா சஹதர்மச்சரீதவ பிரதீஜ்ஜயாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஷ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதஜலம் ததாயம் சீதா. என்னுடைய பெண்ணான சீதைய மகாபாகா மகாபாக்யவதிய ராமா உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றார். கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார். சீதைக்கு என்ன அப்படி பெருமை? சஹதர்மச்சரீதவ, நீ எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறியோ அதே தர்மத்தை இவளும் கடைபிடிப்பாள். பதிவ்ரதா பதிப்ரதை, ஆதர்ஷமான ஒரு தம்பதி இல்லையா சீதாராம தம்பதி. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாள். இப்படி இப்படி பாணி கிரகணம் பண்ணினதுமே அத்தனை ஜனங்களுக்கும் ஆஹாஹா ஆஹாஹான்னு அப்படியே திவ்ய தம்பதியினுடைய கல்யாணம்னா சும்மாவா, அப்படியே ஏதோ பண்றத வாளுக்கெல்லாம் சந்தோஷம். மேலீட்டுல ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு குதிக்கிறான். நாமாவளி எல்லாம் பாடுறா. வேத கோஷமும் வாத்திய கோஷமும் ஒரே சத்தமும் அட்டகாசமும் ரொம்ப குதூகலமும் ஆனந்தமும் உற்சாகமும் வைபோகமுமா இருக்காம். சீதா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண
वैभोगमे पवनज स्तुति पात्र पावन चरित्र पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे परमेश मुतगीत भवजलधि बोध परमेश मुतगीत भवजलधि बोध धरणी कुल संजात त्यागराजनुत सीता कल्याण वैभोगमे 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 வைபவமான வைபவம் திருமங்கல்யதாரண சப்தபதி லாஜஹோமம் எல்லாம் நடக்கிறது. விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம், ஜனகருக்கு சந்தோஷம், ஜனக பத்னிக்கு சந்தோஷம், சீதா ராமாளுக்கு சந்தோஷம், லக்ஷ்மணருக்கு சந்தோஷம், பரத சத்ருக்னாளுக்கு சந்தோஷம், ஊர்மிளா மாண்டவி ஸ்ருதகீர்த்தி எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா ஒத்தர் சந்தோஷப்பட்டாதான் இத்தனை பேர் சந்தோஷமும் சபலமா. அந்த ஒத்தர் சந்தோஷப்படலைன்னா இத்தனை பேர் சந்தோஷப்பட்டாலும் வியர்த்தம் தான், பெருசா பிரயோஜனம் கிடையாது. யார் அந்த ஒத்தர்? மாமியார் சந்தோஷப்படணுமா? கௌசல்யானந்த வர்தன கௌசல்யா அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். குட்டி சீதையும் ராமரையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா. நலங்கெல்லாம் நடக்கிறதா, நலங்குக்கும் பாடுறார், ஒவ்வொன்றுக்கும் கீர்த்தனம் பாடுறார் தியாகராஜர் பதே பதே. நலங்குனதும் உடனே கீர்த்தனம். நகுமோ கலவாணி நாயனோ அருணி நகுமோ கலவாணி நாயனோ அருணி ஜகமே சுருயுனி ஜானயதி வருணி நகுமோ கலவாணி நாயனோ அருணி தேவாதி தேவுனி திவ்யய சுந்தருனி ஸ்ரீவாசுதேவுயுனி சீதாராகவுனி போதயது பல்மாரு பூஜ்யன்சி நேனயாராது ஸ்ரீராக ராஜஹாசனுதுனி நகுமோ கலவாணி நாயனுருணி. பொற்குடைகள்ல இருந்து புஷ்பங்கள் எல்லாம் தூவுறாளாம் திவ்ய தம்பதி மேல. அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார். இப்படி பதே பதே தியாகராஜர் நல்ல பொற்குடைகள்ல இருந்து தாமரை பூ தூவரா, ஜவ்வாது பூ, ஜவ்வந்தி பூ, சாமந்தி பூ, ஒவ்வொரு பூவா திவ்ய தம்பதி மேல தூவி 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 சொம்பைன மனசுத்தோ நிம்பைன வங்காவு சொம்பைன மனசுத்தோ நிம்பைன வங்காரு గంపలతో మంచి చంపకముల గంపలతో మంచి చంపకముల చలరే రామ చంద్రుని पैरी फूल जल राम
ஏராளமான ஸ்ரீதனங்கள்லாம் கொடுத்து இந்த 4 பேரையும் 4 ஜோடிகள், லக்ஷ்மண பரத சத்ருக்னாளுக்கும் ஒரே முகூர்த்தத்துல தானே கல்யாணம், 4 ஜோடிகளையும் அயோத்திக்கு அனுப்புறா. வர வழியிலேயே பரசுராம கர்வ பங்கம் பண்ணி அங்கேந்து அயோத்திக்கு வந்தா அயோத்தி ஜனங்கள்லாம் பாக்குறா, நம்ம ராமன் நம்ம சீதை இந்த திவ்ய தம்பதிய சேர்த்தி உற்சவத்தை பார்த்தாலே ஆனந்தம். இப்பொழுதுதான் சேர்த்தி உற்சவம் நடக்கிறதே, கல்யாண உற்சவம். உற்சவத்தை பார்த்தாலே ஆனந்தம். நேர கல்யாண ஜோடிய பார்த்தா எப்படி ஆனந்தமா இருக்கும். ஏன் உற்சவத்தை பார்த்தா என்ன, கதையை கேட்கும் போதே ஆனந்தம், கதையை சொல்லும் பொழுதே ஆனந்தம். அதனால தானே தைரியானந்த சௌக்கிய நிகேதனமே ராமகதா சுதாரசன் முதல் பிரதம பதத்துல கீர்த்தனத்துல சொன்னோம். அப்போ கேக்குறவாளுக்கெல்லாம் ஆனந்தம், இந்த திவ்ய தம்பதிய பத்தி சொல்றவாளுக்கெல்லாம் ஆனந்தம்னா பாக்குறவாளை பத்தி கேட்கணுமா என்ன? பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து கரைச்சு அயோத்திக்கு வரவேற்கிறாளாம். இந்த திவ்ய தம்பதிய பல்லாண்டு இருக்கணும், நீர் பல்லாண்டு இருந்து எங்களையும் வாழ வைக்கணும். சோபனே வதன த்யுதி ஜிதாசோ வதன த்யுதி